என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த லெந்து கால உபவாச நாட்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாடு, மரணம், அந்த கடைசி வாரத்தில் அவர் வாழ்வில் நடந்த நிகழ்வுகள், இவைகளை குறித்து நாம் இந்த நாட்களில் அதிகமாய் தியானிக்கிறோம். இந்த தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது என்று ஆண்டவருக்குள் நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட நான் பேசுவதற்காக செய்தியை ஆயத்தம் செய்யும் பொழுது ஏதாவது ஒன்றை புதிதாய் ஆண்டவர் பேச வேண்டும் என்று தாகத்தோடு கூட நான் ஆண்டவரிடத்தில் கேட்பேன். ஒரு வசனத்தை கொடுப்பார், அந்த வசனத்தை வித்தியாசமாக எனக்கு விளங்க சொல்லுவார். அதன் பொருள் அன்றைக்கு எனக்கு புதிதாக இருக்கும். அதே போல ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இந்த வசனங்களை ஜெபத்தோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசு எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை குறித்து ஒரு சிறிய தியானத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தின போது ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொன்னார். யாத்திராகமம் 3:14 நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இது தேவனுடைய நித்தியமான தன்மையை குறிக்கிற ஒரு வசனம். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அந்த ஆண்டவர் மோசையோடு கூட இருந்தார். அதை அடுத்து வந்த எல்லா பரிசுத்தவான்களோடு கூட இருந்தார். இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். இயேசு என்ற ரூபத்தில், பரிசுத்த ஆவியானவர் என்ற ரூபத்தில். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று பிதா மாத்திரம் சொல்லவில்லை, நம்முடைய ஆண்டவரும் சொன்னார். ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அற்புதமா இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை பிடிக்க வருகிறார்கள். பிடிக்க வரும் பொழுது யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது இயேசுவை தேடுகிறோம் என்று சொன்னார்கள். இயேசு தன்னை மறைக்கவில்லை, தன்னை மறுக்கவும் இல்லை, மறுதலிக்கவும் இல்லை. நீங்கள் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைதான் என்பதை எல்லா இடத்திலும் சொல்லுவதற்கு வெட்கப்படக்கூடாது. அதை பகிரங்கமாய் அறிவிப்பதற்கும் நீங்கள் கூச்சப்படக்கூடாது. சிலர் நான் ஆண்டவருடைய பிள்ளைதான் என்பதை சொல்வதற்கு வெட்கப்பட்டு கடைசி வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதையுமே செய்யாதபடிக்கு அவர்கள் வாழ்க்கை வீணாய் போயிருக்கிறதை நான் பார்க்கிறேன். இங்கே இரட்சகர் இயேசு சொல்கிறார் நான் தான் என்று சொல்கிறார். அந்த வார்த்தை யாத்திராகமத்தில் பார்த்தோமே, அந்த மூல மொழியிலிருந்து வந்தது. ஐ ஆம் தட் ஐ ஆம். நான் தான். அதன் பொருள் என்ன? என் பிதா இருக்கிறவராய் இருக்கிறது போல நானும் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் நித்தியமான தேவன் என்று இயேசு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அந்த நான் தான் என்று சொன்னாரே, ஐ ஆம் தட் ஐ ஆம், அந்த வார்த்தையிலிருந்து புறப்பட்ட வல்லமை எதிரே இருக்கிறவர்கள் கீழே விழும்படி அவர்கள் சரீரத்தில் கிரியை செய்தது. திரும்பவும் வாசிக்கிறேன். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். இந்த நான் தான், ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய நாமம் வல்லமை உள்ளது. இதை சொன்னவர் யார்? ஆண்டவர் இயேசு. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பதாக சவாலாக நிற்கிறது. ஐயோ, இதை நான் எப்படி சந்திப்பேன்? ஐயோ, நான் இதை எப்படி மேற்கொள்வேன்? ஐயோ, இந்த பிரச்சனை என்னை பிடித்து விடுமே என்று கலங்குகிறீர்கள் அல்லவா? நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பி விட வேண்டும் என்று. சில வேளைகளில் ஆண்டவர் அந்த பிரச்சனைகளின் வழியாய் உங்களை நடத்துவார். இங்கே ஆண்டவர் இயேசு நான் தான் என்று சொன்ன பின்பும் அவர்கள் எல்லாரும் கீழே விழுந்த பின்பும் இயேசு மாயமாய் மறைந்து போய்விடவில்லை. ஆண்டவர் தன்னை அந்த பாடுகளுக்கு உட்படுத்தினார். இன்றைக்கு ஒரு தேவனுடைய மகனாக மகளாக நீங்கள் இருக்கிறீர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், அந்த பாடுகளுக்கு ஆண்டவர் உங்களை உட்படுத்தும் பொழுது பயப்படாதிருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. நீர் எப்படி உம்மை பாடுகளுக்கு உட்படுத்தினீரோ அதுபோல நானும் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வழியாய் நீ நடத்தினாலும் நான் உம்முடைய பிள்ளைதான் என்பதை நான் மறுக்கவே மாட்டேன். நான் உம்முடைய ஊழியன்தான் என்பதை நான் மறுதலிக்கவே மாட்டேன். நான் தைரியமாய் நிற்பேன். ஆண்டவரே, அந்த பிரச்சனைகளின் வழியாய் நீர் என்னை நடத்தி சென்று ஒரு உயிர்த்தெழுதலை என் வாழ்வில் தருவீர் என்று நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். இங்கே ஆண்டவர் இயேசு தன்னை ஒப்புக் கொடுத்தார். பிடித்து கொண்டு சென்றார்கள், சிலுவையில் அறைந்தார்கள், அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நீங்கள் சந்திக்கிற பாடுகளின் நடுவிலே 2 விதமான காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ஒன்று,
இரட்சகர் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி பிரச்சனைகளை கொடுக்கிற மனிதர்களை செயலற்று போக பண்ண முடியும். ரெண்டாவது, நான் தான் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவைப் போலவே அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு அந்த பிரச்சனைகளின் வழியாய் நடந்து நீங்கள் அதை மேற்கொள்ள வேண்டும். நான் தான் என்று சொன்ன அந்த ஆண்டவர் உங்களுக்குள் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவருடைய வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. அவருடைய நாமத்தை பயன்படுத்துங்கள். எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் தேவனே, பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் வல்லமையுள்ள ஒரு தேவகுமாரனாய் இருந்தாலும் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அவரை நீர் அனுப்பி கொடுத்த உங்க அன்புக்காக நன்றி அப்பா. இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளாய் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு உமக்காக வாழுகிறவருடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்வதற்கு உம்முடைய ஜனத்திற்கு பலனை கொடுங்கப்பா. சத்துருவினால் வருகிற பிரச்சனைகளாய் இருக்கும் என்றால் அதை இரட்சகர் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி ஜெயிக்கவும், ஆண்டவரே, அவர்கள் கடந்துதான் செல்ல வேண்டும் என்று நீர் அனுமதித்த பிரச்சனைகளாய் இருந்தால் ஆண்டவரே, அந்த பாடுகளின் வழியே நடந்து சென்று ஒரு உயிர்த்தெழுதலை காணவும் உங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. யாரெல்லாம் இன்றைக்கு கண்ணீரோடு பாரத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, நான் தான் என்று சொன்ன பொழுது புறப்பட்ட அதே தேவனுடைய வல்லமை இயேசு என்ற நாமத்தை இவர்கள் சொல்லும் பொழுதும் புறப்படுவதாக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் கொடுங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி கட்டுகிற எல்லா பிரச்சனைகளிலும் விடுதலை கொடுங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி எதிர்கொள்ளுகிற எல்லா போராட்டங்களிலும் ஜெயத்தை கொடுங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி கட்டுகிற அந்தகார வல்லமைகள் மேல் உங்க ஜனத்திற்கு ஜெயத்தையும் வெற்றியையும் தந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பின் கரம் கூட இருக்கட்டும். இயேசு என்ற நாமம் உங்க பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்கட்டும் அப்பா. ஆசீர்வதிங்க இரட்சகர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசு என்ற நாமம் வல்லமை உள்ளது. அந்த நாமத்தை பயன்படுத்துங்கள். எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.